சுவாமி கும்பிட்டுவிட்டு கோவிலிலிருந்து வெளியே வந்த ஜோடியை சரமாரியாக கத்தியால் குத்திய இளைஞர். நடு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த இருவர். தப்பி ஓட முயற்சித்தவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இளம் பெண்ணையும் இளைஞரையும் கத்தியால் குத்தியவர் யார்? அவரது கொலைவரிக்கு காரணம் என்ன? கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அமித்தும் பூஜாவும் வெளியில வந்திருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த இளைஞர் ஒருத்தர் 2 பேரையும் மறைச்சு வச்சிருந்த கத்தியால கண்மூடித்தனமா கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் குத்திருக்கார். இதுல நிலை குலைந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த மக்கள் அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அதுல அமித்ங்கிற இளைஞர் உயிரிழந்துட்டதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அந்த இளைஞர் யாரு, அவருக்கும் அந்த காதல் ஜோடிக்கும் என்ன சம்பந்தம், எதனால இந்த கொலை நடந்துச்சுன்னு எல்லா உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத் மகாராஜ்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த ரவி பூஜா தம்பதிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ரவி மனைவியவும் நல்லபடியா பார்த்திருக்கார். சம்பாதிக்கிற பணத்தை கூட மனைவி கையில தான் கொடுப்பாராம். கணவன் மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கார். ஆனா மனைவி பூஜாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த அமித் சிங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அந்த பழக்கமே அவங்களுக்குள்ள கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஊர் சுத்தி இருக்காங்க. அமித் சிங் டெய்லி பூஜாவோட வீட்டுக்கு போய் அடிக்கடி அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்கார். இதை நோட் பண்ணிட்டே இருந்த அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க பூஜாவோட நடவடிக்கையை பத்தி ரவி கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரவி மனைவி மேல சந்தேகப்பட்டு அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கார். மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட செல்போனை எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு. அதுல மனைவி அமித்ங்கிற இளைஞர் கூட ஆபாசமா பேசி இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரவி மனைவி கிட்ட இதை பத்தி கேட்டு அவங்கள சர்ரமாரியா தாக்கி இருக்கார். நான் உன்னை நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா உன் புத்தியே இப்படி போச்சு, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறமும் நீ அமித் கூட பழகுனா உன்னை உயிரோடவே விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்கார். ஆனா அதை எதையுமே காதுல வாங்காத பூஜா அமித் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டே இருந்திருக்கார். குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்ச ரவியும் பலமுறை மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா பூஜா திருந்துற மாதிரி தெரியல. அதே மாதிரி அமித்துக்கும் போன் பண்ணி மிரட்டி பார்த்திருக்கார். அமித்தும் ரவியோட பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல. இதனால கொலை வெறியான ரவி 2 பேரையும் கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு அமித்தும் பூஜாவும் பைக்ல பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி 2 பேரையும் பின்தொடர்ந்து போயிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இருக்கார். அந்த நேரத்துல சுவாமி கும்பிட்டுட்டு அமித்தும் பூஜாவும் கோவில்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அப்போ மின்னல் வேகத்துல ஓடி வந்த ரவி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து 2 பேரையும் கண்மூடித்தனமா குத்தி இருக்கார். இதுல அமித் சிங் உயிரிழந்துட்டார். பூஜா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ரவியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.